சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநெறிய தமிழோசையில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு பொன்னார் திருவடியை வணங்கி வருக வருக என்று வரவேற்கும். சிவாய நம. எப்பொழுதும் போல திருநெறிய தமிழோசையிலே திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை தேவார பாடல்களை பாராயணம் செய்து வருகிறோம். அடியார் பெருமக்கள் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்கவும். திருச்சிற்றம்பலம். குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும் ஐயா. ரெக்கார்டு போட்டாச்சுங்களாங்க ஐயா? போட்டாச்சுங்க, ஸ்டார்ட் போட்டாச்சு. நன்றிங்க நன்றிங்க. அன்னைக்கு மாதிரி மறந்துடணும். போட்டாச்சு. ஐயா அருளர் செய்ய வராரு எனக்கு தெரியலீங்க. சிவாய நம. ஓம் நம சிவாய. ஸ்ரீதேவி ஐயா வராரா? யாரும் தெரியல. சிவாய நம. ஐயா வராருங்க. ஐயா தான் வராங்க. ஐயா வராருங்க. ஐயா அடியானுக்கு இன்னைக்கு திரிப்பள்ளி எரிச்சு கொடுங்க ஐயா. சரி. திருச்சிற்றம்பலம். சிவாயம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் படிங்க. வேலரசி அம்மா படிங்க. ஐயா அடியன் படிக்கட்டுங்களா? படிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூவியர் போன் நால்வர் துதி. பூவியர் போன் வெப்பொழித்த புகழியர் போன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழை திரு நாவோலர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 திருஞான சம்பந்த வாக்கீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதிரர் வேணாட்டடிகள் வாழ்ந்த திருமாலி அமுதனார் மருவு புருடோத்தமன் சேதியார மூல மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரைகாலை அம்மையார் ஐடியகள் சேராமன் ஒளிர்கிறார் கல்லடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர் இளம்பெருமானோடர் ஓங்கும் மதிர அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கியாரோர் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையாரோ. திருச்சிற்றம்பலம். ஐயா அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உண்மையின் கண் இரண்டும் இயனம் புவனம் உய்ய இருள்கடகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தாரன்றே.
திருக்கதவம் திறக்கப்படுவதற்கான பாடல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பிணை அம்மா அழுகி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேரோமே. பாடுங்கம்மா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? ஐயா கேக்கலீங்க ஐயா. 7வது பாட்டு பாடுங்கம்மா. 7வது பாட்டாங்க ஐயா? ஆமா பாடு. அது பழ சுவையென பாடு. அதை எடுத்துறேங்க ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். அது பல சுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எவன் எனவே எங்களையாட்கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவலர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது திருநாவுக்கரசு சுவாமிகளை இயற்றிய 4ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் அதனால நீங்க தொகுத்து நான் வழங்கிட்டேயா. தொகுத்து வழங்கி பள்ளி எழுச்சி எல்லாம் படிச்சுதான் நாங்க வந்து மந்திரமாவது படிச்சோம். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தலாம் ஐயா. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சரிங்க ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். பொதுவா அந்த ஆரம்பிக்க வேண்டிய திருமுறையை அப்படியே சொல்லிடுங்க ஐயா. ஐயா வந்துட்டாங்க. சிவாய் சிவாய். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறையில இன்னைக்கு 101வது பதிகம் இதுல இருந்து ஆரம்பிக்கணும் ஐயா. ஸ்ரீதேவையா வாங்க. சிவாய் வாங்க சார். திருச்சிற்றம்பலம். 4ஆம் திருமுறை 101வது பதிகம், திருவாரூர் திருவிருத்தம். திருச்சிற்றம்பலம். இதற்கான பெரிய புராண பாடல் படிங்க 220 பாடல். பற்று ஒன்றிலாரும் பாதகராரும் அமணர் தம்பால் உற்ற பிணி ஒழிந்து உய்ய போந்தேன் பெறல் ஆவதொன்றே புற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியன் என்று அற்ற உணர்வோடும் ஆரூர் திருவீதி உள் அணைந்தார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சுவாமி திருவாரூருக்கு வரக்கூடிய அந்த காட்சி இந்த பாடல்ல சொல்றாரு.
திருவாரூருக்கு வந்து முதல்ல சாமி நம்ம சொல்லக்கூடிய பதிகம் இந்த பதிகம் தான். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். குலம்பலம் பாவரு குண்டர் முன்னே நம குண்டுகோலோ அலம்பாவரு தன் புனல் ஆரூர் அவிச்சடையான் திலம்பலம்பாவரு சேவடியான் திருமூலட்டானம் புலம்பலம்பாவரு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணிய மே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல நாவுக்கரசு பெருமான் அடியார்களுக்கும் அந்த சமன் குண்ட அடியார் அல்லாதவர்களுக்கும் உள்ள அந்த எடுத்துக்காட்டை நமக்கு சொல்றாரு. இங்க குலம்பலம் பாவரு குண்டர் அப்படின்னு சொல்றது அந்த அமணர்களை சொல்றார். குலம் அப்படின்னா அந்த கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய, ஏன்னா சமணர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டமா தான் இருப்பாங்க. அதனால இங்க சொல்றாரு அந்த ஏன்னா அங்க இருந்தார் இல்லையா, அதனால அவருக்கு அது தெரியும். அந்த கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய அந்த சமணர்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் சொல்றாரு. பலம் வலிமை சொல்றாரு. அவர்கள் எங்கும் பாவர் அப்படின்னா பரவி இருப்பார்கள். அவர்களை குண்டர்கள் சொல்றார். அவர்களுக்கு நிறைய பேர் சொல்வார். குண்டர், அமணர், சமணர், முரட்டு கையர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. நல்லா சாப்பிட்டு எல்லாம் ரொம்ப குண்டு குண்டா இருக்காங்க. அதனாலதான் சொல்றார் குண்டர் முன்னே நமக்கு உண்டுகோலோ. இப்படிப்பட்ட அந்த சமண சமயத்துல இருந்த எனக்கு இந்த அலம்பலம் பாவரு தன்புணல் ஆரூர் அவிர்ச்சடையான், அந்த ஆரூருடைய அந்த நீர் வளத்தை இங்க சொல்றார். தன்புணல் அப்படிங்கிறது குளிர்ச்சி, அலம்பலம் அப்படின்னு சொல்றது அலம்புதல் அப்படின்னா அந்த ஆரூர்ல அந்த ஒலித்து கொண்டு அலம்புதல் அப்படின்னா சத்தம் ஏற்படுத்துறது. அதான் அலம்பாவரு தன்புணல். அவ்வளவு நீர் வளத்தை சொல்றாரு. அப்படி ஒளியை எழுப்பி கொண்டு வரக்கூடிய அந்த நீர்வளமுடைய அந்த ஆரூர்ல இருக்கக்கூடிய பெருமான் அவன் அவிர்ச்சடையான்னு சொல்றார். அவனை சடையான் அப்படின்னு சொல்றார். சடை அப்படின்னா அது ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஆரூர் பெருமானை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பெருமான். ஆரூர் அவிர்ச்சடையான், விரிந்த சடையுடைய பெருமான் அவன். அவன் சிலம்பலம் பாவரு சேவடியான். அவனுடைய திருவடியில பார்த்தா சிலம்பு இருக்கு இல்லையா, அந்த சிலம்பு புலம்புது. அடியார்களை எல்லாம் இந்த மக்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் அப்படின்னு அது அந்த சிலம்பு புலம்பி காட்டுது. அவன் புலம்புறான். நாம அதை பத்தி நமக்கு என்ன காது கேட்காது. ஏன்னா நம்ம காது இந்த உலகத்தை நோக்கி இருக்கிறது. அதனால பெருமான் அப்பயும் அவனுடைய சிலம்பு எப்பயும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நீங்க வர வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு நமக்கு காட்டக்கூடியது அந்த சிலம்பு. அப்படி சிலம்பு புலம்பக்கூடிய அந்த சேவடியை உடையவன் அந்த பெருமான். அவன் அடியை சொல்லும் போது சேவடி அப்படிங்கிறாரு. அது செம்மையானது. அது நாம செம்மை கூட்டல் அடின்னு பிரிப்போம் அந்த சேவடியை. செம்மை அப்படின்னா என்றும் நன்மையை மட்டும் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் அவனுடைய திருவடி. அப்படிப்பட்ட திருவடியை உடையவன் அந்த திருமூலட்டானத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அந்த அங்க 2 இடத்துக்கும் திருமூலட்டானம்னு பேரு. திருவாரூருக்கும் அங்க இருக்க சுவாமிக்கு மூலட்டானேஸ்வரர் தான். இங்க இருக்கிற தில்லையில இருக்கிறவரும் மூலட்டானேஸ்வரர், அங்க திருவாரூர்ல இருக்கிறவரும் மூலட்டானேஸ்வரர் தான். அப்படி மூலட்டானம் அந்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் அந்த மூலட்டானம். அந்த புலம்பும் அலம்பாவரு தொண்டர்கள், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். புலம்புறதுன்னா அழுதல்னு அர்த்தம். அழுதும் தொழுதும் இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் எல்லாம் பாவரு தொண்டர். அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியமே. அந்த தொண்டர்களுக்கு தொண்டராவது தான் புண்ணியம். நீங்க அடிமை தரத்தை சொல்றார். அடியார்களுக்கு அடிமையா இருப்பதே பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியம் நமக்கும் உண்டுகோலோ. எனக்கும் அந்த புண்ணியம் கிடைக்குமா? நான் போய் இந்த சமணர்களோட இருந்துட்டு வந்திருக்கேனே, பெருமானே எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுப்பானா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள்ட்ட வினவுறது மாதிரி இந்த பாடலை கொடுத்திருக்காரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். மற்றிடம் இன்றி மனை துறந்தல்லன் உணராவல் அமணர் சொல்திடம் என்று துரிசுபட்டேனுக்கும் உண்டு கொலோ. வில்திடம் வாங்கி விசையனோடோ அன்று ஒரு வேடுவனாய் பற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம்.
இந்த 2வது பாடல்ல சுவாமி சொல்றது என்னன்னா, "மற்றிடம் இன்றி மனை துறந்து வல் உணா வல் அமணர்" அப்படின்னு சொல்றாரு. அந்த அமணர்கள பத்தி சொல்றாரு. அவர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் மற்றிடம் இன்றி அவர்களுக்குன்னு எந்த இடமுமே கிடையாது. அது வீட்டினை துறந்து வரக்கூடியவர்கள். அந்த அதனால அவர் சொல்றார், இடமின்றி அவர்கள் வீட்ட தொறந்துட்டு வந்தனால, அவங்க போறதுக்கு இடமில்லாத அந்த அமணர்கள், அவர்கள் மனை துறந்து வீட்டையெல்லாம் தொறந்துட்டு அல் உணா அப்படின்னா, அல்னா இரவுன்னு அர்த்தம். அந்த இரவு நேரத்துல உண்ண மாட்டார்களாம். அல் உணா வல் அமணர் அப்படின்னு சொல்லி அந்த இரவு நேர உணவை அந்த உண்ணாதவர்கள். ஆனா, அவர்கள் எப்படி இருப்பாங்க? வலிமையா இருக்காங்க. ஏன்னா பகல்லே எல்லாத்தையும் முடிச்சுருவான். அதனால அப்படி அமணர்ன்னு சொல்றார். வலிய அந்த சமணர்கள். ஆ இவர்களுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கும். அப்புறம் அப்படிப்பட்ட அந்த சமணர்கள் சொல்திடம் இன்று துரிசுபட்டேனுக்கு உண்டுகொலோ அப்படின்னா, இங்க அப்பர் பெருமான் அந்த அந்த அப்படிப்பட்ட சமணத்துல நான் போயிட்டு வந்திருக்கேன். அந்த அ சொ அப்படி அந்த திடம் என்று துரிசுபட்டேனுக்கு அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் இவரு என்ன பண்ணாரு, ரொம்ப அங்க அந்த தர்மசேனர்ங்கிற பட்டத்தை வாங்கி, சொல்திடம் அப்ப சொல்லுல இவரு எல்லாத்தையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு அங்க அவ்வளோ பெரிய ஒரு பதவியில இருந்தார். ஏன்னா, அந்த சமணத்த பரப்பக்கூடியவர்களுக்கு இவரு தலைவரா இருந்தார். அந்த சொல்திடம் என்று துரிசுபட்டேனுக்கு, துரிசுன்னா குற்றம். அப்படிப்பட்ட குற்றத்தை பெற்றேன் நானு. ஆனா, அந்த திருவாரூர்க்க பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னா, "வில் வாங்கி விசயனோடு அன்று ஒரு வேடுவனாய்" அப்படிங்கிறார். இந்த பாசமதாஸ்திரம் வாங்குறதுக்காக அந்த அர்ஜுனன் அ தபஸ் செய்றான். போய் தவம் செய்யும்போது, அவன் சுவாமி அவனுக்கு அருள் செய்வதற்காக அ அங்க ஒரு வேடுவனாக வருகிறார். அப்படி வேடுவனாக வரும்போது, அந்த 2 பேத்துக்கும் யுத்தம் நடக்குது. அந்த வில்ல வச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில அர்ஜுனன் தன்னுடைய அந்த வில்லுடைய நாண் அறுந்து போயிடுது. அறுந்து போனோனே 2 பேத்துக்கும் மல்யுத்தம் நடக்குது. இந்த மல்யுத்தத்துல அ சாமி அப்படி குடுத்தோனே போய் ஒரு இடத்துல போய் வலிமையா 2 குடுத்தோனே போய் விழுந்துடுறான். இப்படிப்பட்ட வலிமையானவன எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல. இப்படி ஒரு வலிமையான்ட்டு விழுந்த இடத்துல அவசர அவசரமா அப்படியே மணல குவித்து டக்குனு அங்க ஒரு பூவ பறிச்சு அது மேல வைக்கிறோம். வச்சோனே பார்த்தா அந்த பூ அந்த வேடுவன் மேல தெரியுது. அப்புறம் தான் வந்திருக்கிறது பெருமான்னு தெரியுது. அதுக்கப்புறம் சுவாமி அவனுக்கு அம்பரா துணி, பாசுபதாஸ்திரம் எல்லாத்தையும் குடுக்குறாரு. அததான் இங்க சொல்றாரு. "வில்திடம் வாங்கி விசயனோடு அன்று ஒரு வேடுவனாய்" அப்படி வேடுவனாக வந்த பெருமான் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னா, புற்றிடம் கொண்டான். அததான் இங்க சொல்றார். அங்க இருக்கக்கூடிய பெருமானுக்கு புற்றிடம் கொண்டார்ன்னு பேரு. அதனால புற்றிடம் கொண்டான். அப்படிப்பட்ட பெருமான் இங்க புற்றிடம் கொண்டவனாக அமர்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானுடைய அடியார்கள், அந்த தொண்டர்கள் இருக்காங்களே, அந்த தொண்டர்களுக்கு அடிமையாக இருப்பதுதான் புண்ணியம். ஏன்னா நம்ம சித்தாந்தம் சொல்றதே அப்படிதான். "மாலர நேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே" அப்படின்னு சொல்றார். அப்ப உன்னுடைய மால் அரணுமா அப்படின்னா, மாலர அப்படி மால் அரணும்னா நேயம் அழிந்தவர் வேடமும். அந்த திருநீரையும், ருத்ராட்சத்தையும் போட்டு அன்பு வடிவமா இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் இல்லையா? அவர்களை பார்த்தா இதுதான் நம்ம பெருமான் குடியிருக்க ஆலயம். உள்ள இருப்பதுதான் நம்ம பெருமான். அந்த அடியார பார்த்து வணங்கணும். அதுதான் இறுதி நிலைன்னு சொல்றார். அத எங்க அப்பர் பெருமான் நமக்கு சொல்றார். அந்த தொண்டர்க்கு தொண்டராவது தான் புண்ணியம். அப்படிப்பட்ட அந்த புற்றிடம் கொண்ட பெருமானுடைய அடியார்களுடைய அருள் எனக்கு கிடைக்குமா? உண்டுகோலோ துரிசுப்பட்டேனுக்கும் உண்டுகோலோ கிடைக்குமா? அப்படின்னு கேட்கிற மாரி அமைந்த அந்த பாடல். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். அடியேன் படிக்கிறேன். ஒரு வடிவின்றென்று உண்டர் முன் நமக்குண்டுகொலோ சிறுவடி வெஞ்சிலையால் புறம் அட்டவன் சென்றடைய திருவுடையான் திரு ஆரூர் திருமூலட்டான் செங்கண் பெருவிடையான் அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே பெருவிடையான் அடி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம். இங்கே அந்த அமணர்களுடைய அந்த நிலையை சொல்றாரு. அவர்கள் ஒரு வடிவு இன்றி அப்ப அவங்களுக்கு அந்த அந்த சமணர்களுக்கு அ ஒரு வடிவு இல்லாதவர்கள். ஏன்னா, அந்த அவர் அந்த மூர்க்கர்கள்ன்னு சொல்றாரு. அந்த முன் நமக்கு உண்டுகோல். அப்ப வடிவு இன்றி நின்று உண்குண்டர்களுக்கு. அப்ப அவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு
நின்று கொண்டே சாப்பிடுவார்களாம். நம்ம அதனால இந்த நம்மலாம் இந்த நின்னுட்டு சாப்பிட மாட்டோம். எப்பயும் உட்கார்ந்து தண்ணி குடிச்சா கூட நம்ம உட்கார்ந்து தான் குடிக்கணும். அதுதான் நம்மளுடைய மரபு. அப்ப அந்த நின்று குண்டர் அப்படிங்கிற இன்னைக்கெல்லாம் நம்ம அந்த முறையவே மாத்திட்டோம். அததான் அடியார்களுக்கு நம்ம அந்த நின்று கொண்டு இன்னைக்கு அடியார்களுக்கும் நம்ம அந்த நிலைமைய தான் குடுக்குறோம். நின்னுக்கிட்டு சாப்பிடுற மாரி தட்டுல போட்டு அந்த மாரிலாம் செய்றோம். அப்ப அந்த ஒரு வரைமுறை இல்லாதவர்கள் அப்படின்னு அந்த சமணர்கள சொல்றாரு. நம்மலாம் அந்த வரமுறையோட வாழ்றவர்கள். அதனால அந்த சமணர்கள் ஒரு வரைமுறைக்கு உட்படாதவர்கள். அதனால ஒரு வடிவு இன்றி குண்டர் முன் அப்படிப்பட்ட அந்த சமணர்களோட தான் நான் முன் இருந்தேன். அப்படிப்பட்ட நமக்கு அந்த அ செ செருவடிவெண் சிலையால் புறம் அட்டவன் அந்த பெருமான் அந்த மேருமலையை வில்லாக வளைத்து அந்த போர் செய்றாரு. அந்த முப்புரங்களை எரிப்பதற்காக. அப்ப அந்த மேருமலையை வில்லாக வளைக்கும்போது, அந்த மேருமலையில என்னென்னமோ இருக்கும். அந்த உயிரினங்கள்லாம் எவ்வளவோ உயிரினங்கள் இருந்திருக்கும். குளம் இருந்திருக்கும், விலங்குகள் இருந்திருக்கும், பறவைகள் இருந்திருக்கும், மரங்கள் இருந்திருக்கும். அத்தன உயிரினங்கள் இருந்த அந்த மலைய, அந்த உயிரினங்களுக்கு இந்த மலை இப்படி வளையுதுன்னே தெரியாத கருணையோட வளைத்தான் பெருமான். எந்த உயிர்களுக்கும் அங்க துன்பம் இல்லாம செருவடி வெஞ்சிலையால் அப்படிப்பட்ட அந்த வில்லை கொண்டு அந்த பெருமான் அந்த முப்புறங்களை அட்டவன். அட்டவன்னா அழித்தவன் அர்த்தம். அந்த 3 புறங்களையும் அழித்தவன் இந்த பெருமான். அவ்வளோ ஆற்றலுடையவன். சென்றடையா திருவுடையான். அவன் யாருக்கிட்டையும் எந்த செல்வத்துக்கும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, எல்லாத்துக்கும் தேடாமையே மேம்பட்ட செல்வத்தை உடையவன் அந்த பெருமான். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெருமான் திருவாரூர் எங்க இருக்கான் அப்படின்னா, திருவாரூர் திருமூலட்டானத்துல இருக்கான். அத இங்க அடையாளம் காட்டுறார் நமக்கு சுவாமி. திருவாரூர் திருமூலட்டானன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, செங்கண் பொருவுடையான். அந்த பெருமான் அறத்தின் வழி நிற்பவர்களுக்காக அந்த பெருமான் அருள் செய்யக்கூடியவன். அதான் அந்த சிவந்த கண்களை உடைய அந்த பொருவிடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விடை மேல ஏறி வரக்கூடிய பெருமான் அந்த பெருமான். அந்த பெருமான் எங்க இருக்கான்? திருவாரூர் மூலட்டானத்துல இருக்கான். அங்க இருக்கக்கூடிய அடித்தொண்டர்களுக்கு இவ்வளவு நாள் தொண்டர் தொண்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பாடல்ல அடித்தொண்டர் அப்படின்னா கடைத்தொண்டர். பெருமானுக்கான அத்தனை பணிகளையும் செய்யக்கூடிய அந்த தொண்டர்கள், திருவடியை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியமே. அந்த அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன்னு சொல்ற மாதிரி அந்த அடியார்க்கெல்லாம் என்னைக்கு நான் தொண்டு செய்யக்கூடிய அந்த நிலை வருமோ, ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெருமானுக்கு நம்ம செய்யணும். அப்படி செய்ய முடியலைன்னா அதை செய்யக்கூடிய தொண்டர்களுக்காக நம்ம ஒரு உதவியா இருந்து அந்த பணியை செய்யணும். அததான் இங்க சொல்றார். அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. அப்படிப்பட்ட திருமூலட்டானத்தில் இருக்கக்கூடிய பெருமான் நமக்கும் உண்டுகொலோ, எனக்கு அருள் செய்வானா, இத்தனை நாள் அந்த சமணத்துல இருந்துட்டு வந்திருக்கனே, எனக்கு அருள் செய்வானா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். திருச்சிட்டம்பலம். வரீங்களா ஐயா? சிவாயனம். திருச்சிட்டம்பலம். தர்ஷன் தர்ஷன் இருக்கீங்களா? தர்ஷன் இருக்கேன் ஐயா. 4வது பாட்டு படிக்கிறீங்களா? பாடுறேன் ஐயா. அதெல்லாம் பயிற்சி பண்ணி வச்சிருக்கேன் ஐயா. வாங்க சாமி, வாங்க 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 வாங்க. திருச்சிற்றம்பலம். மாசினை ஏறிய மேனீர் வன்கண்ணர் மூணரை விட தீசனையே நீனை தேசரு வேணுக்கும் உண்டு கோலோ தேசனை ஆரூர் திருமுல தாசு தானனை சிந்த செய்து பூசனை பூசர் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல சுவாமி இந்த சமணர்களை பத்தி சொல்லும் போது மாசினை ஏறிய மேனியர்ங்கிறாரு. குளிக்கவே மாட்டாங்க. ஏன்னா குளிச்சா உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும், அதுல இருக்க கிருமிகள்லாம் இறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமணர்கள் குளிக்கவே மாட்டாங்க. அதனால அங்க அதை சொல்றாரு. மாசினை ஏறி, மாசுனா அழுக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏறிய அப்படிங்கிற மிக்கு ஏறிய அப்படின்னு மேல நல்லா படிந்த அந்த மேனியை உடையவர்கள், அந்த அழுக்கு உடைய மேனியர்கள். அவர்கள் வன்கண்ணார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கண்ணுக்கு அழகே என்னன்னா இரக்கம் காட்டுதல் தான். உயிர்கள்ட்ட
பிற உயிர்கள்ட்ட இரக்கம் காட்டுறது தான். ஆனா வெளியே இவர்கள் எல்லாம் அந்த இரக்கத்தை காட்டுற மாதிரி அன்பு, அந்த கிருமிகளை கொல்லக்கூடாது அப்படின்னு வெளியே சொன்னாலும் உள்ள அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வன்மையுடைய அந்த மனசை உடையவர்களாக அப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் மொன்னரை விட்டு ஈசனையே நினைந்து, அந்த மொன்னர் அப்படிங்கிறது அந்த மொட்டை தலையருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையெல்லாம் ஒரே சீலா இருக்கும் அந்த சமணர்கள். ஏன்னா அந்த முடிய வெட்டினா அதுல இருக்க உயிர்கள் இறந்து போயிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முடியா புடுங்குவாங்க. அந்த அதனால அந்த தலையில எல்லாம் காயம் ஏற்பட்டு அந்த அவர்களால மொட்டை தலையா இருப்பாங்க. சீத்தலையர்னே அவர்களுக்கு ஒரு இடத்துல பேர் சொல்வார். சீத்தலையர் அப்படின்னு. அப்படிப்பட்ட மொன்னரை விட்டு அவர்களோட தான் அப்படிப்பட்ட சமணர்களோட, அமணர்களோட, அந்த வன்கண்ணாரோட, மாசனை ஏறிய மேனியர்களோட கூட இத்தனை நாளா அவர்களோட தான் இருந்தேன். இப்ப அவர்களை விட்டுட்டு ஈசனையே நினைந்து அப்படின்னு அங்க தேற்றல் ஏகாரம் ஒண்ணு குடுக்குறார். ஈசனையே அப்படின்னு. ஈசனையேன்னா அவனை தவிர யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானை நினைந்து ஏசருவேனுக்கு இல்லையா? அப்படி இந்த பெருமானை நினைந்து ஏசறுதல் அப்படின்னா ஏத்துதல்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமானை இப்ப நினைக்கிறாரு இல்லையா? நிறைந்து ஏசறுதல்னா வருந்துதல். இப்ப நினைச்சு வருந்துறேன். இப்படிப்பட்ட சமயத்துக்கு போய் நான் சேர்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வருந்துறேன். அந்த பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா, தேசன். அவன் ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான். ஒளினா ஞானம்னு அர்த்தம். அப்படி ஞான வடிவனாக அதனால முதல்லயே சொல்றாரு, ஆரூர் போனா ஞானம் கிடைக்கும். அதனால தேசனை அப்படிப்பட்ட ஆரூர் பெருமானை அந்த திருமூலற்றத்தில் இருக்கக்கூடிய திருமூலட்டனை சிந்தை செய்து அவனை அறிவுல வைக்கணும். இவ்வளவு நாளா இருந்த அறிவுல இருந்த அந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்ப அந்த அறிவுல யார் இருக்கா அப்படின்னா அந்த திருமூலட்டான ஆரூர் பெருமான் இருக்காரு. அப்படிப்பட்ட பெருமானை சிந்தை செய்து பூசனை இல்லையா? அப்படி அதுக்குதான் அந்த அழுக்கு போகிறதுக்காக தான், தூய்மை அடைவதற்காக தான் அந்த பூசையவே நம்ம செய்யறோம். அப்படிப்பட்ட பூசனையை செய்யக்கூடிய பூசுரர். பூசையை செய்வதால் அவர் பூசுரர். அது நம்ம பூஜை செய்யறவங்கள தானே பூசாரின்னு சொல்றோம். அததான் இங்க சொல்றாரு. இந்த பூசனை செய்பவரை பூசுரர். அப்படிப்பட்ட பெருமானையும் சொல்லலாம். பூசுரருங்கிறது பெருமானையும் நீர் பூசுவதனால அவனையும் பூசுரர்னு சொல்றான். அப்படிப்பட்ட பூசுரர் தொண்டர்க்கு அந்த பெருமானுக்கு தொண்டாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியமே. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அடியேனாக இருப்பதுதான் நமக்கு புண்ணியம். அப்படிப்பட்ட அந்த புண்ணியம் உண்டுகொலோ ஏசருவேனுக்கும் உண்டுகொலோ, எனக்கும் அந்த அப்படிப்பட்ட புண்ணியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய பாடல். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா 5வது பாட்டு தானே ஐயா? ஆமாங்க சாமி. அருந்தும் பொழுதுரை ஆடா அமனர் திறமகன்று வருந்து நினைந்தரனே என்று வாழ்த்துவேர் குண்டுகொலோ திருந்திய மாமதில் லாரூர் திருமூலட்டானனுக்கு பொருந்தும் தவமுடை தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. பொருந்தும் தவமுடை தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த எல்லா பாடலையும் அதான் சொல்றார். அடிமையா இருப்பதுதான் அழகு, அந்த அடிமையா இருப்பதுதான் தவம் அப்படிங்கறதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. இந்த சமணர்களை பத்தி சொல்லும் போது அருந்தும் பொழுது உரையாடா அமணர்ங்கிறாரு. நம்ம எல்லாம் நின்றாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. அப்ப அந்த உணவை நம்ம உண்ணும்போது கூட அந்த பெருமானுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சைவத்துல சொல்றோம். ஆனா அந்த சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அருந்தும் பொழுது உரையாடா அமணர். பேசவே மாட்டாங்க சாப்பிடும் போது. அதை ஒரு விரதமாக கொண்டிருப்பவர்கள் அந்த அமணர்கள். அந்த அமணர்களுடைய திறத்திலிருந்து அகன்று அப்ப அந்த சமண சமயத்திலிருந்து வெளியே வந்ததை சொல்றாரு. அப்படி வெளியே வந்து சுவாமி என்ன பண்றாரு, ரொம்ப வருந்துறாரு. வருந்தி
நினைந்து அப்படிங்கிற அப்படியே வருந்தி, ஐயோ நம்ம இப்படிப்பட்ட சமயத்துல இருந்து இந்த சமண சமயத்துக்கு வந்து திரும்ப இந்த சைவத்துக்கு வந்து இப்படி நம்ம துன்பப்படுறோமே, அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து சுவாமி ரொம்ப சுடுது. அதனால வருந்தி நினைந்து பெருமானை நினைந்து அவனை அரணே அப்படின்னு வாழ்த்துவதற்கு இப்ப நினைக்கிறார் சுவாமி. அப்படிப்பட்ட யார வாழ்த்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, திருந்திய மாமதில் ஆரூர் திருமூலட்டானனுக்கே, அந்த திருமூலட்டானத்துல இருக்கக்கூடிய அந்த ஆரூர் பெருமான், அவனுடைய மதில் எப்படி இருக்கு? ஆலயத்தினுடைய அந்த மதில் பார்த்தீங்கன்னா திருந்திய மாமதில்ங்கிறார். ரொம்ப திருத்தமாக அமைந்த பெரிய பெரிய மதில்கள்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட மதில்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆரூர் பெருமான், நம்ம அந்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் அந்த திருமூலட்டானம். அப்படி பொருந்தும் தவமுடை தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. அந்த பெருமானுக்கே பொருந்தக்கூடிய தவம் அப்படின்னு சொல்றது, நம்ம எதையோ செஞ்சுட்டு நம்ம அது எல்லாம் பெருமானோட கருணை, அதெல்லாம் பெருமான் ஏத்துக்குவான் அப்படின்லாம் சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் இல்ல. இந்த தொண்டர்கள் எதுனா உகப்பான தவம்னு சொல்றாரு. எதை செய்யணுமோ இயமமா நியமமா, இயமம்னா நம்ம செய்யக்கூடாதது செய்யக்கூடாது, நியமம்னா என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்படி எதை செய்யணும் இயமமாகவும் நியமமாகவும் இருந்து அந்த பெருமானுடைய பொருந்தும் தவமுடைய தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு இந்த தவத்துல ஈடுபடக்கூடிய, தவம்னா நம்ம உடனே கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிறது, அப்படியே உள்ள எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம உள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுலாம் தவம் கிடையாது. சைவத்துல சொல்லக்கூடிய தவம் என்ன அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஆகிய அந்த மூன்றையும், சரியை செய்யணும் உடலால சரீரத்தால தொண்டு செய்யணும், கிரியைங்கிறது உள்ளத்தால பெருமானுக்கு தொண்டு செய்வது, அப்ப யோகம்ங்கிறது அவனோட ஒன்றி இருந்து அந்த சரியை கிரியும் செய்யறது, அதுதான் தவம். அதனால அந்த தவத்தை தான் இங்க பொருந்தும் தவங்கிறார். ஏன்னா அந்த அமணர்களுடைய தவம் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாதது ஒண்ணு அது சூனியம்ன்றாங்க. அது ஒரு சூனியன்ற ஒரு பொருளை நம்மளால நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தவமுடையவர்கள் அந்த சமணர்கள். ஆனா இங்க நம்ம சைவத்துல சொல்லக்கூடிய தவம் என்ன அப்படின்னா, பெருமானுக்கு சரீரத்தால் தொண்டை செய்யக்கூடிய சரியை, இல்லத்திலிருந்து உள்ளத்தால் செய்யக்கூடிய கிரியை, அந்த சரியையும் கிரியையும் பெருமானோட ஒன்றி இருந்து வேற எதையோ நினைச்சிட்டு செய்யாம அவனுடைய கருணையை ஒன்றி இருந்து நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானேன்னு செய்யறது தான், அதுதான் பொருந்தும் சரி தவம்ங்கிறாரு. அப்படி பொருந்தும் தவமுடைய தொண்டர்க்கு, அப்படி அந்த தொண்டர்கள் எல்லாம், ஏன்னா எல்லாத்துக்கூடயும் நம்ம சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையாதல் தான் அந்த உயிர்க்குரிய இயல்பு. ஆனா போய் தகுதி இல்லாதவர்கள் கூட எல்லாம் சேர்ந்தா அந்த பழக்கம் தான் வரும். அதனால அந்த பொருந்தும் தவமுடை தொண்டர்க்கு, அப்படிப்பட்ட தொண்டர்க்கு தொண்டராவதே புண்ணியம்னு சொல்லி இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அப்படிப்பட்ட ஆரூர் பெருமான் அந்த தொண்டர்களோடு இணைந்து அந்த பெருமானுக்கு பணி செய்வதற்கு வாழ்த்துவேற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, உண்டுகோலோ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த பாடல். திருச்சிட்டோம். அடுத்த பாடல் படிங்க. வேலரசியம்மா வாங்க. வீங்கிய தோள்களும் தாள்களுமாய் நின்று வெற்றரையே மூங்கைகள் போலுண்ணு மூடர் முன்னே நமக்கு உண்டுகொலோ தேங்கமழ் சோலை தென் ஆரூர் திருமூலட்டானன் செய்ய பூங்கழலானடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம். ஐயா அந்த வீங்கிய தோள்கள்னு சொல்றாரு. வீங்கிய தோள்கள் அப்படிங்கிறது நல்ல பருத்த தோள்கள். ஏன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அந்த தோள்கள் எல்லாம் அவருக்கு அப்படி திரண்டு இருக்கு. அதனால அந்த தோள்களை சொல்லும் போது வீங்கிய தோள்கள் மட்டும் இல்ல, அவருடைய கால்களும் அப்படி குண்டு குண்டா அப்படி உயரமா, இந்த சமணர்களுடைய உயரத்தை சொல்றதுக்கே ஒரு நூல்ல அவ்வளோ சொல்லுவாங்க. அவ்வளோ உயரமா இருப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த தோள்களும் தாள்களும் அப்படி நல்லா பருத்து போய் நிற்கக்கூடிய அந்த குண்டர்கள் இல்லையா? அப்படி 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 நிற்கக்கூடிய அந்த குண்டர்கள் வெற்று அறையே, வெற்றறையன்னா ஆடையே உடுத்தாதவர்களாக இருப்பார்கள் அவர்கள். அப்படியே ஆடை உடுக்காதவர்களாக இருக்கக்கூடிய மூங்கைகள் போல அப்படின்னு சொல்றாரு. மூங்கைகள்னா நேத்தே பார்த்தோம், ஊமைகள் போல பேசவே மாட்டாங்க. எப்ப அப்படின்னா மூங்கைகள் போல் உண்ணும் மூடர்,
அப்படியே பேசும்போது ஊமனே நினைச்சுக்கணும். அப்படி ஊமையாட்டம் சாப்பிடுவாங்களாம். மூங்கைகள் போல உண்ணும் அந்த மூடர். அதனால அவர்கள் அறிவில்லாத அந்த மூடர்கள் முன்னே அவர்கள் கூட தான் நான் முன்னே இருந்தேன். அப்படிப்பட்ட சமணத்துல இருந்துட்டு வந்த எனக்கு, அந்த சமணர்கள் முன்னே அவர்கள் அவர்கள் பார்க்க இந்த பெருமானுடைய திருவருள் எனக்கு கிடைக்குமா? நமக்கு உண்டுகொலோ அப்படின்னு தேங்கமல் சோலை தென்னாரூர் திருமூலட்டானம்னு அந்த திருமூலட்டானத்தை பெருமான் வர்ணிக்கிறார். ஏன்னா அது தேன்கமழ் சோலை, அப்படி சோலைகள் நிறைந்த நீர்வளம் மிக்க தென் ஆரூர் திருமூலட்டானன், அப்படிப்பட்ட அந்த திருமூலட்டானனுடைய செய்ய பூங்கழலான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெருமானுடைய திருவடியை சொல்லும்போது எப்படி சொல்றாரு? செய்ய அப்படின்னா சிவந்த, பூங்கழலான் அப்படின்னா அந்த கழலை பூங்கிறாரு. பெருமான் கழல் அணிந்திருப்பதால அவனுடைய திருவடியே கழல்னு சொல்றாரு. பூங்கமழ் அப்படின்னா அந்த பூ எப்படி ஐம்புலன்களுக்கு இன்பத்தை தருகிறதோ அது போல அந்த பெருமானுடைய சேவடி நமக்கு இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு, அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை அடித்தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்க்கு இல்லையா, அந்த பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு தொண்டராவதுதான் புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியம் நமக்கும் உண்டுகொலோ. அந்த சமணர்களுக்கான நான் அந்த பெருமான் எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுப்பானா, அந்த சமணர்கள் எல்லாம் என்னை எள்ளி நகையாடுவாங்க அந்த பெருமான் என்னை சேர்த்துக்கலைன்னா. அதனால இந்த இப்படிப்பட்ட பெருமான் அந்த தொண்டர்க்கு பெருமானுக்கு அடியாராகலனாலும் பரவாயில்ல, அந்த அடித்தொண்டர்க்கு தொண்டராகக்கூடிய அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல கேட்கிறார் திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சித்ரா ஈ. திருச்சிற்றம்பலம். பன்னிய சாத்திர பேய்கள் பரிதலை குந்தரை விட்டென்னிற புகழீசன் அன்னருள் பெற்றிற்கு முண்டுகொலோ. திண்ணிய மாமதில் ஆரூர் திருமூலட்டானெங்கள் புண்ணியன் ரன்னடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல சுவாமி இந்த சாத்திரங்களை பத்தி சொல்றாரு. பண்ணிய சாத்திர பேய்கள்னு சொல்றாரு அந்த சமணர்களை. ஏன்னா நமக்கு இந்த சாத்திரங்களையும் எல்லாம் உபதேசம் வேதத்தையும் ஆகமத்தையும் உபதேசம் செய்தவன் நமக்கு பெருமான். அந்த இறைவனிடமிருந்து நமக்கு வந்தது. ஆனா அப்படிப்பட்ட நம்மளுடைய சாத்திரங்களை படித்தும் நம்மளுடைய வேதாகமங்களை படித்தும் அவர்களே அவர்களுக்கு ஒரு சாத்திரத்தை எழுதி கொண்டார்கள் அந்த சமணர்கள். அந்த அப்படிப்பட்ட சாத்திரங்களை எழுதி கொண்ட அந்த பேய்கள்னு சொல்றாரு இல்லையா. பேயின அந்த பண்ணியே அந்த பேய் யாரையாவது பிடித்ததுன்னா அந்த பேயினுடைய இயல்பு தான் அவங்க கிட்ட இருக்கமே ஒழிஞ்சு அவர்களுடைய இயல்பு மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் அப்பர் சுவாமி இந்த பேய் பிடிச்சதுனால இந்த சமண சமயத்தினுடைய இயல்பு தான் அவர்கிட்ட இருந்ததே ஒழிய அந்த சைவ சமயத்தினுடைய இயல்பு இல்லை. சுவாமி இந்த சூளை கொடுத்துட்டு அந்த பேயை ஓட்டுறாரு. அதனால அந்த அவர்களை பேய்கள்னு சொல்றாரு. பண்ணிய சாத்திர பேய்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பரித்தலையர், தன்னுடைய தலையில இருக்க முடிய தானா பறித்துக்கூடிய அந்த பரித்தலையர். அவர்கள் குண்டர்கள், ஏன்னா சாப்பிட்றதுக்கு அளவே இல்லை. அதனால குண்டரை விட்டு, அப்படிப்பட்ட குண்டர்களை விட்டு பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எண்ணில் புகழ் ஈசன். அவனுடைய புகழுக்கு ஒரு அளவே கிடையாது இல்லையா. எண்ணத்தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மான்னு சொல்றோமா இல்லையா. அப்படிப்பட்ட எண்ணில் புகழ், அவனுடைய புகழை இப்ப நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட புகழுடைய ஈசன் அந்த ஈசனுடைய அருள் பெற்றேற்கும் உண்டுகொலோ. அந்த பெருமானுடைய அருள் எனக்கு கிடைக்குமா? சரி, அப்படிப்பட்ட பெருமானுடைய அருளை பெற்று அவர்கள் முன்னாடி தான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாரு அப்பர் சுவாமி. அதனால சொல்றாரு திண்ணிய மாமதில் ஆரூர் திருமூலட்டானன். அந்த பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா பெரிய பெரிய மதில்கள் சூழ்ந்த ஆரூர் திருமூலட்டானத்துல இருக்கான். எங்கள் புண்ணியன். அவன் யார் அப்படின்னா புண்ணியன். அவன் மட்டும்தான் புண்ணியன். நமக்கெல்லாம் அந்த பேர் பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா புண்ணியன் அப்படின்னு சொன்னாவே ஏதாவது நமக்கு பெரிய உதவி செய்தாங்க புண்ணியவான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புண்ணியத்தை யார் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா பெருமான் மட்டும்தான் நான் செய்ய முடியும். அதனால எங்கள் புண்ணியன்னு அந்த பெருமானை சொல்லி தன் அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. அப்படிப்பட்ட அடியார் அந்த பெருமானை வழிபடக்கூடிய அடித்தொண்டர்க்கு, கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்க்கு தொண்டராவதுதான் புண்ணியம்.
அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? அந்த அடிய தொண்டருக்கு பெருமானுடைய அருள் கிடைக்குமா? தொண்டருக்கு தொண்டராவது புண்ணியம். அத சொல்றார். அதுதான் புண்ணியம். நல்வினை பேறு இருந்தா மட்டும் தான் அடியார்களுக்கு நம்ம அடங்கி இருக்க முடியுங்கிறதையும் இங்க சுவாமி ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிட்டே வர்றார். அப்ப அடியாருக்கு அடியார் ஆவணும்னா, கொஞ்சம் புண்ணியம் இருந்தா பெருமான அடையலாம். மிகப்பெரிய புண்ணியம் இருந்தா தான் அடியாருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த பண்பு நமக்கு வருங்கிறத, அந்த நல்வினை பேறு இருந்தா மட்டும் தான் வருங்கிறத இதுல சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். சொல்லு திலகவதி அம்மா. அம்மா கேக்கலம்மா. கரப்பர்கள் மெய்யை தலைபறிக்க சுகம் என்னும் குண்டருரைப்பன கேளாதிங்கு உய்ய பொன்னேனு கொள்ளோ திருப்பொலியாரோ திருமுலன் திருக்கையிலை தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியரே பொறுப்பெரு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். இதுல அந்த குண்டர்களை சொல்லும்போது அவரை கரப்பவர்கள்னு சொல்றாரு இல்லையா? அப்ப கரப்பவர்னா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, உய்வதற்கு வழியே இல்லாதவர்கள் அந்த கரப்பவர்கள். அந்த மெய்யை தலைப்பறிக்க சுகம், அந்த தலையை அவருக்கு முடியங்களை புடுங்க அவர்களுக்கு சுகமா. அதுதான் சொல்ற தலைமயிரை அந்த வடியை பிடிச்சு நீக்கிறது அவர்களுக்கு சுகமா இருக்குமா. அந்த பாயை உடுத்தக்கூடிய பாயுடுப்பவர் பரிதலையர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன் உடம்பை மறைப்பதற்கு ஆனா மறைக்க மாட்டாங்க, வெளியில வரும்போதுதான் அந்த பாயை சுத்திட்டு வருவாங்க. அதனால அந்த உடம்பை பாயால் மறைக்கக்கூடியவர்கள் தலைப்பறிக்க சுகம் கண்டவர்கள். அந்த தலைமயிரை பறிக்க அப்படி வழியே புடுங்க அவர்களுக்கு அது ஒரு சுகமாக இருக்கக்கூடிய எண்ணம். அந்த குண்டர்கள் உரைப்பன கேளாது. இவ்வளவு நாளா அவர்கள் சொன்னதை தான் கேட்டுட்டு இருந்தேன். சைவத்துல இருந்து சமணத்துக்கு போகாதன்னு சொல்லும் போதும் கேட்கல. இப்ப சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்துட்டாரு. அப்படிப்பட்ட சமணர்கள் என்ன லட்சணத்துல இருப்பாங்கன்னு இவர் நல்லா புரிஞ்சுட்டு வந்துட்டாரு வெளியில. அதனால அப்படிப்பட்ட சமணர்கள் உரைப்பதை கேளாது. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலையும் சொல்றார், அந்த சமணர்கள் சொல்வதை கேட்காதன்னு சொல்றார். அதே போலவே இங்கேயும் சொல்றார். அந்த அப்பர் சுவாமியும் சொல்றார், உரைப்பன கேளாது. ஏன்னா அவர்கள் சொல்வதுல எந்த அர்த்தமும் இருக்காது. ஏன்னா அவர்கள் அந்த சொல்லுல உய்வதற்கு எந்த வழியும் கிடையாது, முக்திக்கு எந்த வழியும் கிடையாது. அவன் வேதாகமங்களையும் ஏத்துக்க மாட்டான். அப்ப முக்திக்கு எங்க இருக்கும் வழி? அதனால அங்க உயிர வழியே அங்கு இல்லை. அதனால இங்கு உய்ய போந்தேனுக்கு உய்வதற்காக தான் இந்த சமயத்துக்கு நான் இப்ப வந்துட்டேன். ஏன்னா உய்வை கொடுக்கக்கூடிய சமயம் எதுன்னு உணர்றதுக்கு 42 வருஷம் ஆகுது இல்லையா? இங்கு உய்ய போந்தேனுக்கும் உண்டுகோலோ. இப்படிப்பட்ட அந்த சமணத்துல இருந்து விட்டு அங்க உய்வழி இல்ல, உய்யணும்னா சைவத்துக்கு தான் வரணும் அப்படின்னு இப்ப சைவத்துக்கு உய்ய போந்தேனுக்கு உண்டுகோலோ. எனக்கு அந்த பேரின்பம் கிடைக்குமா, அந்த முக்தி செல்வம் கிடைக்குமா, அந்த திருமூலட்டானனுடைய திருவடி கிடைக்குமா? திருப்பொழி ஆரூர் திருமூலட்டானன், அந்த பெருமான் திருமூலட்டானத்துக்கு எங்க இருந்து வந்தான் அப்படின்னா திருக்கையிலை பொறுப்பான். அங்க இருக்கவன் யார் அப்படின்னா அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தான் இங்க திருமூலட்டானத்துல இந்த அடியார்களுக்கு ஞானத்தை வழங்குவதற்காக வந்து அமர்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான். ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். திருமூலட்டானத்துக்கு போனா, ஆரூர் திருமூலத்துக்கு போனா ஞானம் கிடைக்கும். அங்க இருக்கக்கூடிய பெருமான் ஞானத்தை வழங்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமான். அதனால அந்த திருமூலட்டானன், அந்த திருக்கையிலை பொற்பன், அந்த கைலை மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் விருப்பமர் தொண்டருக்கு, அப்ப விருப்போடு தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு. அதனால விருப்பமர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே. அந்த விருப்போடு அந்த பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு தொண்டராவதுதான் புண்ணியம். ஏன்னா அந்த பெருமானுக்கு அடிமையாகிறத விட அந்த அடியார்களுக்கு அடிமையாகிறது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நடமாடும் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில்
நடமாட கோயில் நம்பர்க்கங்க ஆகா நடமாட கோயில் நம்பர்கொன்றையில் படமாட கோயில் பகவர்க்கதாமின்னா பெருமானுக்கு செஞ்சா பெருமானுக்கு மட்டும்தான் போகும், அடியாருக்கு செஞ்சா பெருமானுக்கும் போகும் அடியாருக்கும் போகும் அப்படின்னு அந்த தொண்டர்களுடைய சிறப்பை ஒவ்வொரு பாடலையும் சொல்லிட்டே வர்றார் திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட பெருமான் எனக்கு இடம் கொடுப்பானா, எனக்கு உண்டா, அப்படி அந்த வேற சமயத்துக்கு போயிட்டு அந்த என்னையும் உயர் செய்து இந்த பெருமான் என்னை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு கேட்கக்கூடிய பாடல் திருச்சிற்றம்பலம். வாழப்பாடி சித்ராவா? இன்னைக்கு அம்மா கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க ஐயா. பாட்டுங்களா? லலிதா பாட்டுங்களா ஐயா? படி படி. நமச்சிவாய. கையிலிடு சோறு நின்றும் காதல் ஆமணரை விட்டு பொய்ய நெறி கண்டிக்கு உய்ய போந்தெனுக்கும் உண்டு கொலோ ஐயன் அணிவயலாரோ திருமூலட்டானுக்கு பொய்யன் பில அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே ஐயன் அணிவயலாரோ திருமூலட்டானுக்கு பொய்யன் பில அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அந்த சமணர்களை சொல்லும் போது இங்க சொல்றாரு, கையில சாப்பிடக்கூடியவர்கள், நின்று கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள், அந்த அவர்கள் மேல மிக காதல் கொண்டவர் அப்பர் சுவாமி அந்த நெறியை விட்டுட்டு இப்ப இந்த உய்யப்போந்தேனுக்கு உய்யலாம் முக்தியை அடையலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தன்மை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆரூர் திருமூலட்டானத்துக்கு வந்து பொய்யன்பில்லா அந்த தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. அடியார்கள்னாவே அவர்கள்ட்ட பொய் இருக்காது. ஆனா என்ன சொல்றாருங்க, பொய்யன்பு இல்லா அடித்தொண்டர் அப்படின்னா அப்ப அந்த அன்பில் மிக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த அடியாருக்கு அடியனாவதுதான் புண்ணியங்கிறத சொல்றாரு திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடம். சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். குற்றமுடைய ஆமன திறமது கைய கண்டிட்டு உற்ற கருமம் செய்து உய்ய போந்தேனுக்கும் உண்டு கொலோ மாற்போலி தோளான் ராவணன் தன் வழிபாட்டு வித்த பொற்கழலான் அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே பொற்கழலான் அடி தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருச்சிற்றம்பலம். இதுலயும் அதேதான் சொல்றார் சுவாமி. அந்த குற்றமுடைய அந்த சமணர்களுடைய அந்த சமயத்திலிருந்து வெளியே வந்து இப்பதான் இவ்வளவு நாள் தகுதி இவ்வளவு நாள் செய்யக்கூடாத செயல்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். இப்ப உற்ற கர்மம் செய்து உய்யப்போந்தேனுக்கு இப்ப நல்ல செயலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு இந்த பெருமான், ஆரூர்ல இருக்கக்கூடிய பெருமான், இந்த ராவணனுடைய அந்த ஆணவத்தை அடக்கி அந்த பெருமான், அந்த பொற்களை அணிந்திருக்கக்கூடிய பெருமான், இங்க இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் அடியார்களுக்கு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. அந்த அடியார்களுக்கு அடியார் ஆவதுதான் புண்ணியம்ங்கிறத இந்த பாடல சொல்ற திருச்சிற்றம்பலம். முடிச்சுக்கலாம் ஐயா. ஐயா 6:44 வரலாம் டைம் எடுத்துக்கலாம் ஐயா. 5:44 தான் நம்ம தொடங்கணும். இன்னொரு படிங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க படிங்க பெரிய புராணம் படிங்க. அடுத்த பாடலும் திருவாரூர் தாங்க ஐயா. ஆமா. அதற்கான பெரிய புராண பாடல் 227 படிங்க. 27 ஐயா. ஆமாங்க. நான் மறை நூல் பெருவாய்மை நமி நந்தி அடிகள் திருத்தொண்டின் நன்மை வான்மை நிலையால் அவரை பரம திருவிருத்தத்துள் வைத்து பாடி தேன் மருவும் கொன்றையார் திருவாரூர் அறநெறியில் திகழும் தன்மை ஆனத்திராமும் போற்றி அணி வீதி பணி செய்து அங்கும் அமரும் நாளில். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். அப்பர் பெருமான் அந்த திருவாரூர் தலத்துல ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும்போது அவர்கள் செய்த அந்த பணிகளை எல்லாம், அவர் செய்த அந்த உளவாரங்களை எல்லாம் தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அப்படி தங்கி இருக்கிற காலத்துல பாடின பாடல் தான் இந்த பாடல். பாடிங்கய்யா. தாமோதரையா வாங்க. 214 திருச்சிற்றம்பலம். வேம்பினை பேசி வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்தங்கோர் சுற்றம் துணை என்று இருத்திர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொகை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற் கீழ் சாம்பலை பூசி சலமின்றி தொண்டு பட்டுய் மின்களே சாம்பலை பூசி சலமின்றி தொண்டு பட்டுய் மின்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த பாடல் அப்பர் சுவாமி நமக்கு அறிவுரை சொல்வது போல அமைந்த இந்த பாடல். வேம்பினை பேசி அந்த கசப்பான சொற்களை எல்லாம் பேசிக்கொண்டு இந்த உடம்பை பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்படி உடம்பை பாதுகாப்பது மூலயமாவும் இந்த வேம்பு போன்ற சொற்களை பேசுறதுனாலையும் நமக்கு வினை தான் பெருக்கும். அந்த வினை பெருக்கம் ஏற்பட்டு அப்போ அப்ப தூம்பினை தூர்த்துங்கிறார். அந்த வினைகளை நிறைய செய்து அந்த நம்ம உணவால வயிற்றை நிரப்புறோம். வினைகளால் அந்த வயிற்றை நிரப்பி நமக்குரிய அந்த சுற்றத்தார்களையே நம்ம பெருசா கருதுறோம் இல்லையா? அவங்க தான் நமக்கு நிலையான துணைவர்கள் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் பொய். யார் நமக்கு உண்மையான சுற்றம் அப்படின்னா அந்த ஆரூர்ல அமர்ந்து இருக்க பெருமான். அவன் தான் நமக்கு நிலையான சுற்றம். அவன் சாம்பலை பூசிக்கொண்டு தலமின்றி தொண்டுபட்டு உய்மீன்கள். அந்த பெருமானை வழிபட்டு அந்த பெருமானுடைய திருவள்ளிக்கில் நின்று வஞ்சனை இல்லாம அந்த பெருமானை வணங்கி அவனுடைய அருளை பெறுங்கள். அதுதான் உண்மையான உறவுன்னு நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி அம்மா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆராய்ந்தடி தொண்டர் ஆணி பொன்னாரூரகத்தடக்கி பாரூர் கரு பந்தம் பங்கு உத்திரம் பார்ப்படுத்தான் நாரூ நறுமலர் நாதனடி தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீள் நாடு அறியும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த பாடல் ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். இது அப்பர் சுவாமி நமினேந்தி அடிகளை பத்தி சொல்லக்கூடியது. அவர் தொண்டர்க்கு ஆணின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டராணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல். இங்க பெருமான் அந்த ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி பொன்னாரூர் அகத்தடக்கி அந்த ஆணி பொன் ஆரூர் பெருமானை தன்னுடைய அகத்துல அந்த உள்ள தாமரையில அடக்கி பாரூர் பரித்தம் பங்குனி உத்திரம் பால்படுத்தான். பெருமான அந்த பங்குனி உத்திர நாள்ல அந்த திருவடி தரிசனம் அங்க கிடைக்கும். அங்க விழா எடுப்பாங்க ஆரூர் பெருமானுக்கு அந்த பங்குனி உத்திரத்துக்கு. அங்க அப்ப வேற ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள்ங்கிறத சொல்றார் அந்த விழாவுக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆரூர்ல தண்ணியால விளக்கெரித்தார் நமினந்தி அடிகள் அப்படிங்கறத இந்த நீரை வார்த்து அந்த திருவிளக்குகளை எரிய விட்ட அந்த செய்தியை இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் எத்தனாவது பதிவுங்கய்யா? 4ஆம் திருமுறையில 102ல 3வது பாட்டு. பூம்படி மக்களம். திருச்சிற்றம்பலம். பூம்படி மக்களம் பொற்படி மக்களம் என்றிவற்றால் ஆம்படி மக்களமாகிலும் ஆரூரினி நமர்ந்தார் தாம்படி மக்களம் வேண்டுவரே தமிழ் மாலைகளால் நாம்படி மக்களம் செய்து தொழுதும் மடநெஞ்சமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இந்த பாடல்ல மக்களம் அப்படின்னா ஆபரணம்னு அர்த்தம். பூம்படி மக்களும் பொன்படி மக்களும் என்று இவற்றால் ஆம்படி மக்களும். இப்ப பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம். பெருமானுக்கு உயர்ந்த ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா அப்படி எல்லாத்தாலையும் அந்த மாதிரி பொண்ணால அனுபவிக்கும் ஆபரணங்களையால அனுபவிக்க முடியாது. அரசர்களுக்கு தான் அதெல்லாம் முடியும். அப்படி நம்மளால முடியாது.
அதனால அக்தியில அது நடக்கலைனாலும் நம்ம பூவை கொண்டு பெருமானுக்கு அலங்காரம் செய்து அந்த திருமேனியை அழகு பார்க்கலாம். அப்படி நம்மளால அந்த பூவை கொண்டும் நம்ம அலங்காரம் படுத்தி பெருமானுக்கு பார்க்க முடியலனாலும் தமிழ் மாலைகளால் பெருமானுக்கு அலங்காரம் செய்யலாம். அதுதான் சிறந்த அணிகலம் அப்படின்னு சொல்லி அந்த அணிகலம் செய்து அணிவிப்பது. அந்த நம்ம பெருமானை போய் பொதுமக்கள் மாதிரி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வராம அந்த பெருமானுக்கு அந்த தமிழ் மாலைகளால் ஆபரணங்களை அணிவித்து தொழுதுதான் நம்மளுடைய சிறப்பு அப்படிங்கிறது. அந்த மட நெஞ்சமே பெருமானே நீ பொன்னால செய்யலனாலும் பரவாயில்ல, பூவால வைக்கலனாலும் பரவாயில்ல, பாமாலையாவது பாடிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல். திருச்சிற்றம்பலம். துடிக்கின்ற பாம்பரையார் துளங்காமதி அணிந்து முடி தொண்டராகி முனிவர் பணி செய்வதேயும் அன்றே பொடி கொண்டு பூசி புகு தொண்டர் பாதம் பொருத்த பொற்பால் அடி தொண்டர் நந்தி என்பான் உள்ளானாரூர் அமுதினுக்கே. இந்த பாடல்லையும் நமிநந்தி அடிகளை பத்தி சொல்றாரு. கடைசி வரியில அடித்தொண்டன் நந்தி அப்படின்றாரு. அப்ப அந்த நமிநந்தி பெருமான் அங்க தொண்டு செய்து கொண்டு இருப்பவர். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா வரக்கூடிய அடியார்களுடைய திருவடியை தன் தலைமையில் சூடிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையோட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நமிநந்தி அடிகள் வாழக்கூடிய வாழ்ந்த அந்த தொண்டு செய்த அந்த திருவாரூர்ல அந்த தொண்டு செய்வதோட மட்டும் இல்லாம அந்த திருநீறு பூசிக்கொண்டு வரக்கூடிய அந்த தொண்டர்களுடைய திருவடியையும் தன்னுடைய சிரசின் மேல் தன்னுடைய முடியின் மேல் சூட்டிக் கொள்ளக்கூடிய நமிநந்தி அடிகளை பற்றி இந்த பாடல சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் பரமேஸ்வரி அம்மா. பரமேஸ்வரி அம்மா அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா. முனுசாமி ஐயா, முனுசாமி. அனைத்து அடியார் பெருமக்களை சொல்லுவேன். கரும்பு பிடித்தவர் காயப்பட்டார். ஐயா கொஞ்சம் சத்தமா படிங்க. மைக் பக்கத்துல வச்சீங்க சாமி. மைக் பக்கத்துல வச்சீங்க சாமி. கரும்பு பிடித்தவர் காயப்பட்டார் அங்கோர் கோடலியார். இரும்பு பிடித்தவர் இன்புறப்பட்டார் இவர்கள் நிற்க. அரும்பவி தொன்பொழில் தன்பொழில் சூழனி ஆரூர் அமர்ந்த பெம்மான். விரும்பு மனத்தினை யாதொன்று நான் உன்னை வேண்டுவதே. விரும்பு மனத்தினை யாதொன்று நான் உன்னை வேண்டுவதே. நன்றி ஐயா. சுவாயினம். இந்த பாடல்ல ரெண்டு வரலாறை சொல்கிறேன். ஒன்னு கரும்பு பிடித்தவர், இன்னொருத்தர் இரும்பு பிடித்தவர். ஒன்னு இரும்பு பிடித்தவர் சொல்றாரு, இன்னொருத்தர் கரும்பு பிடித்தவர்னு சொல்றாரு. கரும்பு பிடித்தவன் மன்மதன். அந்த கரும்பினால ஆன அந்த வில்லை கொண்டு சுவாமி மேல அந்த 5 பூக்களான ஆன அந்த கணையை தொடுத்தவன். அவன் காயப்பட்டான்னு சொல்றாரு. அப்படி பெருமான் மேல மலர போட்டா அருள் தானே செய்யணும். ஆனா பெருமான் மேல மலர போட்டவனுக்கு தண்டனை கிடைச்சது, சாம்பல் ஆனான். ஏன்னா அந்த போடும் போது அவனுடைய மனசுல என்ன உணர்வு இருக்கோ அதான். நம்ம கூட இந்த திருமுறைகளை எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா திருமுறைகளை படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பலன் கிடையாது. அந்த திருமுறைகளை படிக்கும்போது நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கோ அந்த உணர்வுக்கு தான் மதிப்பு. அதை தான் இங்க சொல்ல வர்றார் சுவாமி. கரும்பை பிடித்து, கரும்பு இனிமையானது, அந்த இனிமையான அந்த கரும்பை கொண்டு அந்த பெருமான் மேல 5 பூக்களால் ஆன கணையை தொடுத்தவன் காயப்பட்டான். ஆனா அங்க ஒரு கோடலியால் இரும்பு பிடித்தவன். அந்த இரும்பு பிடித்தவன்றதை இங்க சண்டேச நாயனார் சொல்றார். அப்படி அந்த கோடாலியால அந்த தன்னுடைய அந்த மழுவால தன்னுடைய தந்தையினுடைய கால்களை சிதைத்தவர் இந்த விசார சர்மர் இல்லையா? அப்படிப்பட்டவருக்கு சண்டீசன் பதவியை சுவாமி கொடுத்தாரு. அப்ப இந்த 2 வகையான உயிர்களை காட்டி நீ எதை பெற விரும்புற, உன்னுடைய மனசுல இதுல யாது ஒன்று நான் எதை பெறுவதற்கு நீங்க விரும்புறீங்க? மன்மதன் போல இருக்க விரும்புறீங்களா, இல்ல சண்டேஸ்வரர் போல இருக்க விரும்புறீங்களான்னு நம்மளை கேட்கக்கூடிய பாடல். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் கணபதி ஐயா. வாங்க கணபதி ஐயா. கணபதி ஐயா இருக்கீங்களா? கணபதி ஐயா வாங்க.
சரிங்க ஐயா. சங்கர் ஐயா வாங்க. ஒரு இல்லைங்க ஐயா. வந்தவாசி செண்பகவல்லியா வாங்க. அவங்களும் இல்லைங்க ஐயா. அவங்களே இருக்காங்க. அம்மா இருக்கீங்களா? வாங்க. திருச்சிட்டம்பலம். சாமி அடுத்து கூப்பிடுங்க சாமி. அடியன் வெளியில இருக்குங்க ஐயா. அடியார பாட சரி. சொல்லுங்க ஐயா. தமிழரசி வாங்க. தமிழரசி அம்மா வாங்க. ஐயா இல்லீங்களா? சரி. பாட்டுங்களா? படிங்க. 6வது பாட்டு. அடியார் மக்கள் நன்றி. அடியார்களுக்கான பாத பூஜையான சமர்ப்பை நானாவித பரிமாண மந்திர சந்திர பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்ப தூபதேவம் அக்ரம் சிவாய நம சிவ திருச்சிற்றம்பலம். பொடிகொள் விதானங்கவரி மலை சங்க கை விளக்கோ வைவிளக்கோழிரவில் பெரும் செல்வம் மேறுவர் தேரியும் ஊனமில்ல அடிகளும் மாறூர் அகத்தினராயினும் அந்தவள பொடி கொண்டணிவர் திருக்குறுக்கு நந்தி புறப்படவே பொடி கொண்டுணர்வார்களுக்கும் நந்தி புறப்படிலே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த பாடல்ல சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் எல்லாம் ஆரூர் பெருமானை எப்படி வழிபடுவார்கள் அப்படின்னா, கொடிகொள் விதானம் கவரி பறை சங்கம் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். அந்த கைவிளக்கோடு அந்த பெருமானை கொண்டு போய் வழிபடுவார்கள். அப்படி எய்துவதால் அவர்களுக்கு எந்த விதமான ஊனமும் இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட அடிகள் அந்த திருவாரூர்ல இருக்கக்கூடிய அந்த நமினந்தி அடிகள் புறப்படிலே அப்படின்னு சொல்றாரு. நமினந்தி அப்படிப்பட்ட அந்த நமினந்தி அடிகள் அந்த ஊர்ல இருந்து ஆரூர்ல இருந்து வெளியே இருக்கார். புறப்படிலே அப்படின்னா வெளியில போயிட்டார். அப்படின்னா அந்த நமினந்தி அடிகள் இல்லாத அந்த ஊர்ல இருக்க அடியார்களுடைய அந்த திருநீருக்கே திறப்பு இல்லை. அவர்கள்ட்ட அந்த ஒளியே இருக்காது. அந்த திருவாரூர்லயே ஒளி மங்கி போகும். அந்த நமினந்தி பெருமான் வெளில போனா அப்படிங்கிறத அடிகள்ல ஆரூர் அகத்தினராயினும் அந்தவள பொடிக்கொண்டு அணிவார்க்கு இருள் மொக்கும். அப்ப நமினந்தி வெளில புறப்பட்டார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய அந்த திருநீருக்கே மகிமை இல்லாம போயிடும்னு நமினந்தடிகளை சிறப்பாக உயர்த்தி சொல்லக்கூடிய பாடலாக இது அமைகிறது. திருச்சிற்றம்பலம். ஏங்க நாங்க பாடக்கூடாதுங்களா? அதுக்குள்ள அவருக்கு அனுமதி ஐயா வந்துட்டாரு. சரின்னு விட்டா. நீங்க பாடுங்க 10வது பாட்டு. சரிங்கம்மா. தேங்க்யூம்மா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். சங்கொலி பித்திடுமின் சிறு காலை தடவழவில் குங்குலிய புகை கோட்டு என்றும் பாட்டி இருப்பது தோள் அங்குளம் வைத்தவன் செங்குருதி புனல் ஓட அஞ்சென்று அங்குலி வைத்தவன் அடித்தாமரை என்னை ஆண்டனே. அங்குலி வைத்தான் அடித்தாமரை என்னை ஆண்டனவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல அப்பர் சுவாமி அந்த ராவணனுடைய செருக்கை அடக்கியதை சொல்றாரு. அங்க கூடிய அந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சங்கொலி பித்திடுமின் அப்ப சங்கு ஒளிப்பித்திடுமின் அப்ப காலையில் நேரத்துல அந்த பெருமானை வழிபடக்கூடிய அந்த தொண்டர்கள் விடியற் காலையில தூபமூட்டி, அதான் காலை தடவு அழலில் குங்குலிய புகை கூட்டு. அப்ப அங்க அந்த நெருப்புல அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தூபத்துல அந்த எரியில அந்த குங்குலியத்தை எல்லாம் இட்டு அந்த ஆலயம் பூரா அந்த பெருமான்
இருக்கக்கூடிய அந்த மூலட்டானம் பூரா அந்த குங்குளிய புகையை கூட்டுறார்கள். அப்ப அந்த சில அடியார்கள் அந்த சங்குகளை எல்லாம் ஊதுகிறார்கள். அப்படிப்பட்ட இடமான அந்த திருவாரூர்ல இருக்கக்கூடிய பெருமான் 20 தோள் அங்குலம் வைத்தவன் செங்குருதி புனல்வோட அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த 20 தோள்கள் அந்த ராவணனுக்கு அவன் அந்த கைலாய மலையை பேர்த்து எடுத்தான். ஏன்னா அந்த கைலாய மலையில அந்த ராவணன் அந்த புஷ்பக விமானம்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்துல ஏறி போவான். அப்படி அவன் போகும்போது அது குபேரன் இருந்து புடுங்கினான் அதை. அங்க இருந்து அதுல போகும்போது மரம், செடி, கொடிகள், மலைகள் எல்லாம் நகர்ந்து நகர்ந்து வழிவிடும் அவனுக்கு. அவன் பாட்டு போயிட்டே ரொம்ப சிரிப்பான் ஆணவத்துல. எல்லாம் இவனை கண்டு எல்லாம் விலகுவதை பார்த்து. ஆனா ஒரு மலை மட்டும் நகராம இருந்தது. அந்த மலை தான் கைலாய மலை. என்னடா நான் வரேன், இந்த மலை நகரலையேன்னு சொல்லிட்டு தான் அந்த மலையை அவன் பெயர்க்க முற்பட்டான். ஏன்னா அந்த மலையை சுத்தி வந்திருந்தானா அவன் பெருஞ்செல்வத்தை பெற்றிருப்பான். ஆனா அந்த மலையை பெயர்க்க அவன் நினைத்ததுனால அவனுடைய செங்குருதி புனல் அந்த அப்படியே ஆறு போல ஓடியதான். சுவாமி அவனுடைய அந்த கால் அந்த லேசதான் வைத்தாராம். அந்த வைத்த பெருமான் அது அங்குலின்னு சொல்றாரு. அங்குலி வைத்தான். அங்குலின்னா விரல்னு அர்த்தம். அந்த விரலை பெருமான் என்ன பண்ற, விரலை தான் வச்சாரு இல்லையா. அந்த சிவபெருமான் அந்த அடி அந்த தாமரை போல இருக்கக்கூடிய அடின்னு சொல்றாரு. அது அங்குலி வைத்தான் அடித்தாமரை எண்ணெய் ஆண்டனவே அந்த பெருமான். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு மரக்கரணை செய்வான். அடியார்கள் வணங்கக்கூடிய அடியார்களுக்கு தாமரை போல இருப்பான்னு 2 நிலையும் பெருமான் எப்படி இருப்பாங்கிறத இங்க நமக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட பாடல் அந்த வைகரையில பெருமானுக்கு இந்த புகையை போடணும், அவனுக்கு சங்க ஊதணுங்கிறத இந்த பாடல்ல நமக்கு சொல்லி நிறைவு செய்யறாரு. 7 பாடல் தான் இந்த பாடல். 6 வரைக்கும் கிடைச்சது. 8, 9, 7, 8, 9 இல்ல. இந்த 10வது பாடல் தான் சிற்றம்பலம். ஐயா நிறைவு செய்துக்கலாமா? நிறைவு செய்துக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இக்கட்டான சூழ்நிலை வந்து அழகா நடத்திட்டீங்க. நன்றி நன்றி. வாய்ப்பு கொடுத்தீங்க. சிவபெருமானுக்கு நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. திருவடி வணக்கிறேன் ஐயா. அப்போ பொன்னூசல் பாடுறீங்களா ஐயா? ராஜா ஐயா. பத்மாவதி அம்மா பொன்னூசல் படிங்க. சிவாய நமயா. ஐயா எத்தனை படிக்கணும் ஐயா? 3வது. என்ன சரிங்க. முன்னேறும் மாதியும் இல்லான் முனிவர் குழா 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூறு மண்ணுமணி உத்தர கோசமங்கை மென்னேறுமாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சலாடாமோ பொன்னு சலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. விடுமேன் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெருங்காத்தோனோடு உடன் போவதற்கே ஒரு படுமேன் அடைவோம் நாம் போ சிவபுரத்தில் அணியார் கதவு அது அடையோமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்கலையே புயங்கன் நாள்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பட்டமால் படிச்சிருக்குமா? வாழ்த்து. சிவாய நமங்கய்யா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினில் அகுதுரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்ததோ போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. சிலையது வெண் சிலையாக திரிபுர மூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையனேந்தி
இழையாளொடு கூரன் அலைபுனல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. வாழ்க அந்தணர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் உந்துயிர் தீர்க்கவே. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் 4ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இன்றைக்கு காலதாமதம் ஏற்பட்டமைக்கு மிக்க வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியர்களுடைய வருகை கொஞ்சம் தாமதமாக ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஞானாசிரியர்களுடைய வருகை தாமதம் ஏற்படும் பொழுது அடியார்களுக்கு ஞானாசிரியர்களுக்கு போன் பண்ணலாம். நீங்க ஒன்னும் அருளரசையா வராருன்னு சொன்னாருன்னா அவரை நீங்க கேட்டுக்குங்க, வரீங்களா இல்லையான்னு கேட்டுங்க. இல்லைன்னா சித்திராம்மா சேலத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சியை பொருள் சொல்லக்கூடியவங்க, அவங்கள கூப்பிடலாம். 3வது நம்ம ஸ்ரீதேவையா கூப்பிடலாம். இல்லைன்னா 4வது சாம்பசிவையா. இந்த ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கிறோம். இத்தனை ஞானாசிரியர்களை ஒரு முறை அழைச்சிட்டு நீங்க வரீங்களா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு நம்ம அடுத்த போயிடலாம். ஐயா இன்னைக்கு ராஜா ஐயா வந்து இவ்வளவு காலையில எழுந்து வந்து சர்வீஸ் செய்யறது பெரிய விஷயம். ஒரு பெரிய தொண்டு. அந்த 5:20க்கு வந்து நிக்கிறது ஒரு பெரிய தொண்டு. அடியன் வந்து உடல் வந்து சோர்வு இருக்கிறதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல. யாராவது பட்டமாலமா என்னை எழுப்புவாங்க. கரெக்டா 5:16க்கு 5:15க்கு எழுப்புவாங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு அவங்க அழைக்கவும் இல்லை. நானும் ஐயா வரேன்னு சொன்னேன். லேட்டுங்க ஐயா, பையனுக்கு சமையல் பண்றதுக்காக நான் ஐயா கூப்பிட்டது கூட பாட வரல. சரிங்க. சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். இல்ல அதான் உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி என்னடா இது, என்ன நானா விழுப்பு வந்த பிறகு பார்த்தா ஐயா இல்ல, யாருமே இல்லாம வண்டி ஓடிட்டு இருக்குதே சிவபெருமானே அப்படின்னு தான் வந்தேன். ஐயா அதுக்குள்ள மந்திரமாவது நீர் வச்சு ஏதோ நடத்திட்டு இருந்தார். பெரிய விஷயம். அப்படின்னு ஞானாசிரியர்களுக்கு ஒரு அழைப்போ ஏதோ ஒரு தகவல் கொடுத்தீங்கன்னா எப்பவும் என்ன கூப்பிடுவாங்க. பட்டமாலமா காலையில கூப்பிட்டுருவாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. சரிங்க. நீங்க அடியார் பெருமக்கள் எனக்கு ஒரு ஆள் இல்லைன்னா, யாராவது ஞானாசிரியர் இல்லைன்னா நீங்களே கூட கூப்பிடலாம். ஐயா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு தெளிஞ்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றிங்க, மிக்க நன்றி. அந்த வகையில இன்னைக்கும் சிறப்பா சாமியோட திருவருள் கருணையினால நல்லபடியா முடிஞ்சிருக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகிருந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பன்னிசை பயிலலாம் அப்படின்ற தலைப்புல தம்பி கார்த்திகேயனோடு அந்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா நான் போன் போட்டாங்க ஐயா உங்களுக்கு. எத்தனை மணிக்கு போட்டீங்கம்மா? மணி 6 ஆயிடுச்சுங்க ஐயா. அதான் வரலன்னு போட்டிருப்பீங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நான் நிறைவு செஞ்சுக்கலாமா? நன்றி. நன்றி. நன்றி ஐயா, நன்றி.